ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்தாலும் அவருடைய ஜனமாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ள, நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாட் அ குட் பிளெஸிங்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மிக உன்னதமானது. குறிப்பாக சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கிற போது வேதம் சொல்லுகிறது: சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை நீக்குகிறவர். அவருடைய ஜனமாக இருக்கும்போது, when we be God's people, தேவனுடைய ஜனமாக இருக்கும்போது தேவன் செய்கிற காரியம் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். God will release the captivity. சிறையிருப்பு மாறும்படி விரும்புகிறார். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு அநேகர் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். என்ன சிறையிருப்பு? தங்களுடைய பாவத்தினால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The sin becomes a snare, the captive. ஒருவன் பாவம் செய்தால் இந்த பாவத்தினால் அவன் சிறைபிடிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, அதுபோல வறுமை ஒரு சிறையிருப்பு, வியாதியின் ஒரு சிறையிருப்பு, இப்படி பல சிறையிருப்புகள் இருக்கிறது. எழுத்தின்படியே தவறு செய்து குற்றம் செய்து சிறைக்கு போகிறவர்கள் உண்டு. அந்த சிறையிருப்பின் வாழ்க்கை மிக கடினமான ஒரு வாழ்க்கை. where you lose all freedom, there is no peace, there is no prosperity, you are confined. நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சிறையிருப்பு. உங்களால் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் எதையும் நிதானித்து சரியாய் செயல்பட முடியாதபடி இருப்பதற்கு பேர் தான் சிறையிருப்பு. You have nothing options. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பு இருக்கும்போது துக்கம் தான், வேதனை தான். சிறையிருப்பு இருக்கும்போது கண்ணீர் தான். சிறையிருப்பு இருக்கும்போது சந்தோஷமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, களிப்பும் கிடையாது. ஆனால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சிறையிருப்பை திருப்பும்படி இறங்குகிற போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், வாழ்நாளெல்லாம் வேதனை, சிரிக்கவே மறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவங்க முகம் துக்க முகமாகவே இருக்கிறது. ஆல்வேஸ் ஒரீடு. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம் மனதிலே மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் தமது ஜனத்திற்கு தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர். ஹல்லேலூயா. There is good news. தேவன் சிறையிருப்பை நீக்க விரும்புகிறவர். யாருக்கு? தமது ஜனத்திற்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 29:11 வாசித்து பாருங்கள். 2 காரியங்கள் போட்டிருக்கிறது. தமது ஜனத்துக்கு கர்த்தர் செய்கிற 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இன்னொன்று, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுவார்.
பலன் இல்லாமற் போகும்போது சமாதானம் இருக்காது. அநேகர் இன்றைக்கு உலகத்தில் பலனை இழந்து போய் நிற்கிறார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், முன்னிருந்த பலன் இப்பொழுது இல்லை. எப்படி நான் ஓடுவேன், எப்படி வேலை செய்வேன்? ஆனால் இப்பொழுதோ அந்த பலன் இல்லை. முன்னால் போல் என்னால் ஓட முடியவில்லை, போக முடியவில்லை, உட்கார முடியவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் அங்கலாய்ப்பை தேவன் அறிந்து சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் காட் ஹூ கிவ்ஸ் யூ த ஸ்ட்ரெங்த். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒரு புது பலனை தர விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தருகிற பலன் வேறு, ஆகாரத்தினால் வருகிற பலன் வேறு. பிரியமானவர்களே, ஆகாரம் சாப்பிடத்தான் வேண்டும், நம்முடைய சரீரத்துக்கு அது தேவைத்தான். ஆனால் அதற்கு மேலாக ஒரு உன்னத பலன் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவன் தருகிற பலன். அநேகர் சாப்பிட்டதினால் பலன் இழந்து போனவர்களும் உண்டு. தகாததை உண்டு, நேரத்தோடு இல்லாதபடிக்கு கண்ட நேரத்திலே பல ஆகாரங்களை உண்டு பலனற்று போனவர்கள் உண்டு. ஆனால் அதற்கு மேலாக தேவன் தருகிற ஒரு பலன் உண்டு. அது ஆத்துமாவிலும் விளங்கும், ஆவியிலேயும் விளங்கும், சரீரத்திலேயும் விளங்கும், சிந்தனையிலேயும் அவர் பலன் தருவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் பலனற்று போய் இருக்கிறார்கள். they feel so weak. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானத்தை அருளுவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, அவருடைய ஜனமாக நாம் இருப்பது. யாரை கர்த்தர் தமது ஜனம் என்று சொல்லுவார்? வேதத்தை வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 11:3 என்ன சொல்லுகிறது பாருங்கள். யாரை கர்த்தர் தமது ஜனம் என்று சொல்ல விரும்புகிறார்? 11:3 சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. என்ன செய்யணுமா? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இன்றைக்கு சிலர் சில காரியங்களிலே தேவனுடைய ஆலோசனை கேட்டு செய்வார்கள். சில காரியங்களெல்லாம் அவங்க இஷ்டப்படி தான் செய்வார்கள். என் விருப்பம், என் சித்தம், என் நோக்கம், என் பிடிவாதம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் யாருக்கு ஜனமாய் கர்த்தராய் தேவனாய் இருக்க விரும்புகிறார் என்றால், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிகம் ஹிஸ் பீப்புள். எப்படி? அவருடைய சத்தத்தை கேட்டு எல்லா காரியங்களையும் அவர் சொற்படி செய்க விரும்புகிற போதுதான். பல நேரங்கள் நம்முடைய சொந்த காரியங்களை, சொந்த சித்தம், சொந்த நினைவுகளின்படி செய்து இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். பிகாஸ் we made some wrong choices. சில தவறான தெரிந்து கொள்ளுதலை எடுத்துக்கொண்டோம். நம்முடைய சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற முற்பட்டோம். யாரையும் கேட்கவில்லை, தேவனிடத்திலே வரவில்லை, வேதத்தை பார்க்கவில்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்கவில்லை. நமக்கு எது நல்லதென்று தெரிந்ததோ அதையெல்லாம் செய்ய முற்பட்டோம். ஆனால் இன்றைக்கு இழந்து போய் நிற்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எல்லா காரியங்களையும் அவர் வார்த்தையின்படி, அவர் ஆலோசனையின்படி, அவர் சித்தத்தின்படி செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். உங்கள் வழிகளில் நீங்கள் இடற மாட்டீர்கள். உங்கள் வழிகளை தேவன் செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நமக்கு சமாதானம். இந்த உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் இஷ்டப்படி வாழலாம் என்று. ஒரு நாள் வருகிறது, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள்.
They feel so sad and sorry. பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என் ஜனமாக இருங்கள். Be my people. ஏன் தெரியுமா? அவர் தருகிற சமாதானம் உண்டு, அவர் தருகிற பலன் உண்டு. இன்றைக்கு சில இடங்களுக்கு நாம் சில நேரங்களில் தவறாக போவதினால் பலனற்று போய்விடுகிறோம். சில சக்திகள் இருக்கிறது. There are some evil forces. பிரியமானவர்களே, நமக்கு தெரியாது. நம்முடைய பலனை எல்லாம் இழந்து போக பண்ணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, குடி ஒரு பொல்லாத காரியம், பலனை இழந்து போக பண்ணும், குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணும். எச்சரிக்கையாய் இருப்போம். சிலவற்றிலிருந்து நாம் நம்மை விலக்கி கொள்ளுவோம். எல்லா காரியத்திலேயும் தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனையை கேட்போம். நாம் அவர் ஜனமாய் இருப்போம். கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, அவர் இலவசமாய் தருகிறவர், தாராளமாய் தருகிறவர், சம்பூர்ணமாய் தருகிறவர், பரிபூரணமாய் தருகிறவர், பட்சபாதமின்றி தருகிறவர். ஹல்லேலூயா. What a good God we have. நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரே. ஏன் நாம் ஒப்பு கொடுக்கக்கூடாது? அண்டிக் கொள்ளக்கூடாது? பற்றி கொள்ளக்கூடாது? பிரியமானவர்களே, நம்மை சரியான வழியிலே நடத்துகிறவர் அவர் ஒருவர் தான். இயேசுவின் வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் சொன்னார், யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள். There is life. மரணத்தினின்று நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர்தான் ஜீவன். அவர் வார்த்தைகள் தான் ஜீவன். Don't destroy yourself. பிரியமானவர்களே, அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழிகளை தேவனுடைய கரத்திலே கொடுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ள காத்திருக்கிறது. நிச்சயமாக சமாதானம் அருளுவார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் உங்கள் எல்லா காரியங்களிலேயும், உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் பிரியாசைகளிலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு பிதாவாக இருக்க விரும்புகிறீர், தேவனாக இருக்க விரும்புகிறீர். எங்களை உம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்க விரும்புகிறீர். உம்முடைய ஜனமாய் சிநேகிக்க விரும்புகிறீரே. எத்தனை நல்ல உள்ளம் அப்பா! மனது உருகும். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா காரியங்களையும் உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு செய்ய ஒரு நல்ல இருதயத்தை தாரும். நீ சொன்னது போலவே சிறையிருப்பு மாற்றும் அப்பா. ஒவ்வொருடைய சிறையிருப்பு ஆண்டவரே, எந்தெந்த சிறையிருப்பில் உம்முடைய பிள்ளைகள் தவிக்கிறார்களோ, ஒருவேளை கடனாய் இருக்கலாம், வியாதியாய் இருக்கலாம், பாவமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு சாப கட்டாய் இருக்கலாம். இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றையும் கழுவும் என்று இருக்கிறதப்பா. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். மனது உருகும். இப்பொழுது உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். ஒரு சொட்டு உம்முடைய பரிசுத்த இரத்தம் மேலே விழட்டும். கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து நீக்குங்க, சிறையிருப்பை மாற்றுங்க. ஆண்டவரே, அந்த கடினமான சூழ்நிலைகள் மாறும்படி உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் தொடட்டும். இருதயத்தை, சிந்தையை பரிசுத்தமாக்கட்டும். ஒரு புது பலனை கட்டளையிடுகிற தேவன், ஒவ்வொருவரின் நிலைநிறுத்த வல்லவர். அணைத்து கொள்ளும். பெரிய மகிழ்ச்சியை, களிப்பை தாரும். Let them rise up and testify your goodness. நீ நல்லவர் என்பதை ருசிக்கச் செய்யுங்க. ஆசீர்வதிக்கும். அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.